நீதி அரசனாக அருள்பாலிக்கும் தல்லாகுளம் சப்புரத்தடி கருப்பணசாமி. சிங்க வாகனத்தில் முத்துக்கருப்பன். சப்புரத்தடி ஸ்ரீ கருப்பணசாமியை நீதி அரசர் என்று கூறுவார்கள். நாடி வரும் பக்தர்களுக்கு நீதி வழங்குவதே இவரது வேலை. சொத்து பிரச்சனை தீராத வழக்கு, குடும்பச் சண்டை போன்ற குறைகளோடு வரும் பக்தர்களுக்கு இந்த சப்புரத்தடி ஸ்ரீ கருப்பணசாமி உரிய நீதி வழங்கி அருள் செய்வார். கிராம தெய்வங்களுக்கு புகழ்பெற்ற இடம் மதுரை. மக்களையும் மண்ணையும் காக்கத் துணிந்த பலரும் தெய்வமாக நிற்கும் இந்த பூமியில் கருப்பனுக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள் உள்ளன. அதில் மதுரை தல்லாகுளம் அழகர் கோயில் வழியில் சப்புரத்தடி ஸ்ரீ கருப்பணசாமி கோயிலும் வெகு பிரசித்தம். அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பணசாமிக்கு அடுத்து மக்கள் அதிகம் வழிபடும் பிரபலமான கோயில் இந்த தல்லாகுளம் சப்புரத்தடி ஸ்ரீ கருப்பணசாமி திருக்கோயில். இந்த கோயிலில் மூலவர் சப்புரத்தடி ஸ்ரீ கருப்பணசாமி. இந்த கோயிலின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த கோயில் 1862ஆம் வருடம் பெரியண்ணன் பூசாரியின் மகன் சோழமலை பூசாரி அவர்களால் எழுப்பப்பட்டது. அதற்கு முன்னர் இந்த இடத்தில் கருப்பணசாமியை பறை மற்றும் அருவாள் மற்றும் செருப்பு வடிவாக மட்டுமே மக்கள் வழிபட்டு வந்தனர். கள்ளழகர் எதிர் சேவையின் போது இந்த கோயிலில் மக்கள் கூட்டம் அலைமோதும். வெள்ளிக்கிழமைகளிலும் ஆடி அமாவாசை மகா சிவராத்திரி காலங்களிலும் இக்கோயிலில் கூட்டம் அலைமோதும். கள்ளழகர் பூப்பல்லக்கின் போது இந்த கோயிலில் வைத்துதான் அலங்காரம் செய்யப்படும். இந்த சம்பிரதாயம் காலங்காலமாக நடந்து வருகிறது. இந்த கோயிலின் மூலவராக முன்பு இருந்தவர் முத்து கருப்பணசாமி. இவர் சப்புரத்தடி கருப்பணசாமியின் அண்ணனாக கருதப்படுகிறார். முத்து கருப்பணசாமி சிங்க வாகனத்தில் அருள் பாலிக்கிறார். கையில் அருவாளுடன் காட்சியளிக்கும் முத்து கருப்பணசாமி துடியாக இருந்துள்ளார். தம்மை அவமதித்த ஆங்கிலேய துறையின் பார்வையை இந்த முத்து கருப்பணசாமி பறித்தார் என்றும், அதனால் மூலவரான முத்து கருப்பணசாமியின் கோபத்தை குறைக்க இவரை வலப்புறத்துக்கு மாற்றி சப்புரத்தடி கருப்பணசாமியை மூலவராக மாற்றினர் என்று கோயில் வரலாறு கூறுகிறது. கருப்பணசாமி தவிர மற்ற தெய்வங்களின் விக்கிரகங்களும் இந்த கோயிலில் அமைந்துள்ளன. மதுரையின் காவல் தெய்வமான சோனையா மற்றும் அழகர் கோயில் மலையின் மேல் அமைந்துள்ள ராக்காய் அம்மன் திருவுருவம் ஆகியன அமைந்துள்ளன. அழகர் கோயில் சென்று ராக்காய் அம்மனை வழிபட இயலாதவர்களுக்கு இந்த சப்புரத்தடி ராக்காய் அம்மனை வழிபட்டால் நூபுர கங்கை சென்று ராக்காயி அம்மனை வழிபட்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள். இந்த கோயிலை எழுப்பிய சோழமலை பூசாரியின் சிலையும் அவர் வளர்த்த நாய் மற்றும் பூனையின் பீடமும் இந்த கோயிலின் பின்புறம் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் முக்கிய விழாவான பாரிவேட்டையின் போது சுற்றுவாட்டார மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கருப்பணசாமியின் அருள் பெறுவார்கள். சப்புரத்தடி ஸ்ரீ கருப்பணசாமியை நீதி அரசர் என்று கூறுவார்கள். இவரை தேடி வரும் பக்தர்களுக்கு நீதி வழங்குவதே இவரது வேலை. சொத்து பிரச்சனை, தீராத வழக்கு, குடும்பச் சண்டை போன்ற பிரச்சனைகளோடு வரும் பக்தர்களுக்கு ஸ்ரீ கருப்பணசாமி நீதி வழங்கி அருள் பாலிப்பார். கருப்பணசாமியிடம் ஏமாற்றுவது, போய் உரைப்பது, தீய எண்ணத்துடன் வருவது போன்றவை ஆகாது. அப்படி வருபவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார் என்கிறார்கள் ஊர் மக்கள். பக்தர்கள் தாங்கள் வேண்டிய வேண்டுதல் நிறைவேறினால் இங்குள்ள கருப்பணசாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றுவர். கள்ளழகர் திருவிழாவின் போது அழகரை பல்லக்கில் ஏற்றி இந்த கோயிலின் அருகே வந்தவுடன் அந்த பல்லக்கை ஆட்டுவது வழக்கம். கள்ளழகர் கருப்பணசாமியிடம் இம்முறை சென்று அடுத்த முறை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வதாக ஒரு ஐதீகம். கருப்பணசாமி என்பவர் ஸ்ரீராமரின் மகன் என்பது ஆன்மீக நம்பிக்கை. தர்ப்பையால் பிறந்த குஷன் பிறகு கருப்பசாமி என்று அழைக்கப்பட்டார் என்பதும் நம்பிக்கை. தெற்கேப்பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான கருப்பணசாமி இங்கு 6 அடி உயரத்தில் ஆஜானுபாகு கொண்ட உடலும், முறுக்கு மீசையும், கையில் அரிவாளும், காலில் சலங்கையும், கண்ணில் கோபமும் கொண்டு சந்தனக்காப்பு அணிந்து அருள் பாலிக்கிறார். நாட்டை ஆளும் அரசனாகவும் உணவு அளிக்கும் தெய்வமாகவும் பல வேடங்களிட்டு இந்த கருப்பணசாமியை அழகு பார்க்கின்றனர் கோயிலின் பூசாரிகள். மதுரை வரும் மக்கள் கண்டிப்பாக இந்த கருப்பனை வழிபட்டு சகல சௌபாக்கியங்களும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் சென்று தரிசித்து வாருங்கள்.